யாருன்னே தெரியாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படிதான் நம்ம பெரிய குளத்துல நடந்த ஒரு கல்யாணத்துக்கு நான் நுழைஞ்சிட்டேன். அப்பாடா சாமி, அவங்க நல்ல வேலை நம்மளை கண்டுபிடிக்கலன்னு ஓடிட்டேன். போய் பார்த்தா பொண்ணும் மாப்பிளையும் போட்டோ ஷூட்ல பிஸியா இருந்தாங்க. நம்ம வந்த வேலை என்ன, சாப்பிடுறது, அங்க போயிருவோம் அப்படின்னு சாப்பிடுற ஏரியாவுக்கு போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இலையும் பார்க்கும்போது சரியான டெம்டிங்கா இருந்தது. கிச்சன் பக்கம் போனா ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல. சர்வீஸ்மே என்ன வேணும்னு கேட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க கொடுக்குற ஃபுட்டை சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிச்சு ருசிச்சு விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வழியா நானும் டெம்ட் ஆகி போடுற மாப்பிள இலையன்னு போட்டு உட்காந்து அட்டி விட்டு ஆரம்பிச்சுட்டேன். ஏகப்பட்ட வெரைட்டி வச்சாலும் எனக்கு பர்சனலா அந்த பிரியாணி கனெக்ட் ஆயிருச்சு. ஃபுட்டு நல்லா இருக்கு, பரிமாற சர்வீஸும் பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு. பிரியாணி சப்பாத்தி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஹாட் இட்லி இருக்கு, பிரியாணி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. சப்ளை செய்ய விதங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. ஹல்வா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹல்வா நல்லா இருக்கு. அண்ட் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரத்னம் கேட்டல இருந்து சர்வீஸ்ல இருந்து ஃபுட் குவாலிட்டில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. அல்வா மதுரை அல்வா மாதிரியே இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. விதவிதமான சட்னிகள் நல்லா இருக்கு. ரத்னம் கேட்டரிங்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. சர்வீஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இங்க எல்லா ஃபுட்டும் ரொம்ப செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வெஜ் ட்ரை பண்ணிருக்கோம், நான்வெஜ் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்க வீட்ல ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க.